அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹமத்துல்லாஹி வபரகாத்துஹு. அன்பார்ந்த நண்பர்களே, பாலஸ்தீன் போர் ஆரம்பிச்சதிலிருந்து கிட்டத்தட்ட 70,000 பேருக்கு மேல கொல்லப்பட்டிருக்கிறாங்க. 1,00,000 பேருக்கு மேல கை கால்களை இழந்து ஊனமாயிருக்கிறாங்க அந்த அப்பாவிகள். இந்த நிலையில நம்மளே இன்ஸ்டாகிராம், ஃபேஸ்புக்லலாம் நிறைய வீடியோஸ் வைரல் ஆகிட்டு இருக்கு. இந்த சின்ன சின்ன குழந்தைகள் கை கால்கள் இல்லாம தவழ்ந்து போற மாதிரியும், அப்புறம் ஸ்ட்ரெக்சர்ல வச்சு அவங்கள கொண்டு போற மாதிரியும், அவங்க உயிரோட இருக்கிறாங்க. ஆனா அவங்களுக்கு கை கால்கள் இல்லாம ஊனமாயிருக்கிறாங்க. இந்த கொடூரத்தை தான் அவங்க கிட்டத்தட்ட 1.5 வருஷத்துக்கு மேல அங்க பண்ணிக்கிட்டு இருக்கிறாங்க. இந்த நிலையில போர் இன்னைக்கு நின்னுடாதா, இல்ல நாளைக்கு நின்னுடாதா, அரபு நாடுகள் தலையிட்டு இந்த போரை நிறுத்த மாட்டாங்களா, ஏதாவது ஒரு உலக நாடு நம்மளுக்கு சப்போர்ட்டா வராதா, இப்படின்னு தினம் தினம் அந்த மக்களும் நம்மளும் பிரார்த்தனை செஞ்சுக்கிட்டு இருக்கிறோம். இதுல கசப்பான உண்மை என்னன்னா, இந்த வார யாராலையுமே முடிவுக்கு கொண்டு வர முடியல. இதுதான் கசப்பான உண்மையா இருக்குது. தினம் தினம் அங்க நிறைய மக்கள் செத்துக்கிட்டு இருக்கிறாங்க. இஸ்ரேல்காரன் அட்டாக் பண்றதை நிறுத்துறதா இல்ல. இன்னைக்கும் 24 மணி நேரத்துல காசால 47 இடங்கள்ல வான்வழி தாக்குதல் நடத்தியிருக்கிறாங்க இஸ்ரேல். இதுல கிட்டத்தட்ட 29 அப்பாவி சகோதரர்கள் இன்னைக்குமே கொல்லப்பட்டிருக்கிறாங்க. இதுல மேலதிகமா 80க்கும் மேற்பட்டவர்கள் காணாவே போயிட்டாங்க. ஸோ அவங்களை எங்களால கண்டுபிடிக்க முடியலன்னு பாலஸ்தீன் சுகாதார அமைப்பு ஒரு அறிக்கையை வெளியிட்டு இருக்கிறாங்க. அவங்க காணும் அப்படின்னா கண்டிப்பா அந்த இடிபாடுகளுக்கு இடையில மாட்டிக்கிட்டு இருக்கலாம், இல்லைன்னா அந்த குண்டுகள் போடப்பட்டு அவர்கள் உடல் சிதறி இறந்து போயிருந்திருக்கலாம். ஸோ இந்த 2 ரீசனை தவிர்த்து வேற எதுவும் நடந்திருக்காது. ஆப்வியஸா அவங்க அந்த இடிபாடுகளுக்கு இடையில மாட்டிட்டாங்க அப்படின்னா அவங்க உயிர் பிழைக்கிறது ரொம்ப 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 கஷ்டம்தான். ஸோ இந்த நிலையில இன்னைக்கு 29 பேர் இறந்திருக்காங்கன்னா இதோட கவுண்ட் அதிகமாகுமே தவிர கொஞ்சம் கூட குறைய போறது கிடையாது. எல்லாரும் அந்த மக்களுக்காக துவா செய்யுங்க. நம்மளால அது மட்டும்தான் பண்ண முடியும். நம்ம போய் கத்தியும் கம்பும் கட்டையும் எடுத்துட்டு போயிட்டு அங்க சண்டை போட முடியாது. நம்ம தான் அந்த மக்களுக்காக துவா செய்யணும். இன்ஷா அல்லாஹ் அல்லாஹ் நம்மளை கேள்வி கேட்பான், நீ அந்த மக்களுக்காக என்ன பண்ணி அப்படின்னு சொல்லிட்டு மறுமையில நம்மளை கேள்வி கேட்பான். எல்லாருமே அந்த மக்களுக்காக 5 தொழுகையிலையுமே தொழுது அல்லாஹ் கிட்ட துவா கேட்கணும் இன்ஷா அல்லாஹ். இந்த நிலையில பெஞ்சமின் நெத்தன்யாகு ஹங்கேரியில இருந்து கிளம்பி அமெரிக்கா பயணம் மேற்கொண்டுட்டு இருந்தாரு. ஏன் அப்படின்னா டொனால்ட் ட்ரம்ப்பை மீட் பண்ணி இந்த வார் சம்பந்தமான சில விஷயங்களை கலந்துரையாடி இருக்கிறாங்க. அதுல ஈரான் பத்தி அதிகமா கலந்துரையாடி இருக்கிறாங்க. காசா, லெபனான் இந்த மாதிரி சில நாடுகளை பத்தி அவங்க கலந்துரையாடி இருக்கிறாங்க. இந்த இந்த மீட்டிங்கை முடிச்சுட்டு நெத்தன்யாகு உடனே நேற்று காலையில இஸ்ரேல் புறப்பட்டு வந்திருக்கிறாரு. ஏன் அப்படின்னா அவர் மேல ஊழல் குற்றச்சாட்டு இருக்கிறதுனால கோர்ட்ல ஆஜராக வேண்டியது இருந்தது. உடனே அமெரிக்கா மீட்டிங்கை முடிச்சுட்டு அன்னைக்கு காலையில கோர்ட்ல வந்து ஆஜராயிருக்கிறாரு. ஸோ இதுல இருந்து என்ன தெரியுதுன்னா, இவர் மேல ஏகப்பட்ட கேஸ் இருக்கு. இந்த வார் மட்டும் நின்றுடுச்சு அப்படின்னா யோசிச்சு பாருங்களேன். இந்த வார் நின்றுடுச்சுன்னா இவர் மேல இருக்கிற அத்தனை கேஸுமே தூசி தட்டுப்பட்டு இவருக்கு பயங்கர கொடூர தண்டனைகள் அவங்க நாட்டு மக்களாலேயே கிடைக்கும். ஸோ இது நடக்கக்கூடாதுங்கிறதுக்காக தான் அவர் வாரம் இன்னும் உச்சமா நடத்திக்கிட்டு இருக்கிறாரு பெஞ்சமின் நெத்தன்யாகு. இந்த நிலையில தான் அவர் நேற்று கோர்ட்ல ஆஜராயிருக்கிறாரு அப்படின்ற தகவல் வந்த வண்ணம் இருக்கு. எது எப்படி போனாலும் இந்த சைத்தானுக்கு எதிராகவும் துவா செய்யுங்க. இவன் இந்த உலக வாழ்க்கையில இருக்கும் போதே அல்லாஹ் இவனுக்கு பெரிய கூலியை கொடுக்கணும். இன்ஷா அல்லாஹ் எல்லாருமே அல்லாஹ் கிட்ட இவனுக்கு எதிராக துவா செய்யுங்க. இதுல இன்னைக்கு இந்தோனேஷியாவை சுத்தி சில செய்திகள் வந்துருக்கு. இந்தோனேஷிய பிரதமரா இருக்கிற பிரபோஹோ சுபியாண்டோ இவர் என்ன பண்ணிருக்கிறாருன்னா இன்னைக்கு ஒரு மிகப்பெரிய அறிக்கை ஒண்ணு வெளியிட்டிருக்கிறாரு. என்னன்னா டர்க்கி, எகிப்து, கத்தார் இந்த 3 நாட்டுக்கும் சுற்றுப்பயணம் மேற்கொள்ள இருக்கிறாரு. இதை தொடர்ந்து இன்னொரு பிரஸ் மீட்டுமே விட்டுருக்கிறாரு. அந்த பிரஸ் மீட்ல அவர் என்ன பேசியிருக்கிறாருன்னா, காசால அடிப்பட்ட குழந்தைகள், பெரியவர்கள், முதியவர்கள் இவங்க எல்லாரையுமே நாங்க எடுத்துட்டு போயிட்டு எங்க நாட்டுல வச்சு ட்ரீட்மெண்ட் பண்ண போறோம். அவங்க போர் எப்போ முடியுதோ அவங்கள அப்பதான் அந்த எங்களுடைய நாட்டுல இருந்து ட்ரீட்மெண்ட் கொடுத்து முடிச்சதுக்கு அப்புறம் காசால நாங்க விட்டுருவோம். அது வரைக்கும் அவங்க எங்க நாட்டிலேயே விருந்தினர்களா இருப்பாங்க. ஸோ இது வந்து முதல் கட்டமா நாங்க ஒரு 1000 பேரை காசால இருந்து எடுத்து எங்க நாட்டுல நாங்க ட்ரீட்மெண்ட் பண்ண போறோம். இது சம்பந்தமா தான் நான் டர்க்கி, எகிப்து, கத்தார் ஆகிய 3 நாடுகளிடமே பேச போறேன் அப்படின்ற ஒரு மிகப்பெரிய ஸ்டேட்மெண்ட்டை விட்டுருக்கிறாரு இந்தோனேஷியா பிரதமர் சுபியாண்டோ. இவர் வந்து இந்த போர் ஆரம்பிச்சதுல இருந்து காசா மக்களுக்கு ஆதரவாக தான் பேசிட்டு இருக்கிறாரு, இஸ்ரேலுக்கு எதிராக தான் பேசியிருக்கிறாரு. ஸோ இந்த நிலையில தான் இப்படி ஒரு ஸ்டேட்மெண்ட்டை அவருமே விட்டுருக்கிறாரு. இதை தொடர்ந்து இன்னொரு கண்டனத்தையுமே அமெரிக்காவுக்கு எதிராக வெளியிட்டிருக்கிறாரு சுபியாண்டோ. அமெரிக்கா என்ன பிளான் போடுறாங்கன்னா, காசா மக்களை காசால இருந்து வெளியேற்றி அவர்களை எகிப்து இல்ல ஜோர்டன் அந்த பக்கம் நாடு கடத்திட்டு காசாவை முழுமையா அமெரிக்கா கைப்பற்றி அங்க சுற்றுலாத்தலம் அமைக்கணும் அப்படின்ற ஒரு பிளான்ல தான் டொனால்ட் ட்ரம்ப் இருக்கிறாரு. ஸோ இது வந்து முழுக்க முழுக்க ஒரு அயோக்கியத்தனம்.
இது ஏன்னா காசா நிலம் வந்து காசா மக்களுக்கே சொந்தம். அந்த மக்களை நீங்க வெளியேற்றிட்டு சுற்றுலா தலங்கள் அமைக்கணும் அப்படின்னு சொல்றது வந்து ஒரு மிகப்பெரிய அயோக்கியத்தனம்னு சொல்லிட்டு இன்னைக்கு சுபியாண்டோ இன்னொரு கருத்தையுமே வெளியிட்டிருக்கிறாரு. எந்த அரபு நாடுகள்கிட்டயுமே இல்லாத தைரியம் இந்தோனேஷியாவுக்கு இருக்கிறது வந்து மிக பாராட்டக்கூடிய ஒரு விஷயம். இதை தொடர்ந்து பாலஸ்தீன விடுதலை அமைப்பா இருக்கிற ஹமாஸ் இன்னைக்கு ஒரு அறிக்கை ஒன்று வெளியிட்டிருக்கிறாங்க. என்னன்னா, நார்த்து காசால தான் அதிகமா இஸ்ரேலோட கேப்டிவ்ஸ் பணைய கைதிகளை நாங்க வச்சிருக்கிறோம். ஆனா இஸ்ரேல் ராணுவம் நார்த்து காசால தான் அதிகமான அட்டாக் பண்ணிக்கிட்டு இருக்கிறாங்க. நார்த்து காசால இருந்து மக்களை வந்து வெளியேற்றிக்கிட்டு இருக்கிறாங்க. இந்த நிலையில சாகுறது எங்க மக்கள் மட்டும் இல்ல, உங்களுடைய ஹாஸ்டேஜஸ் கேப்டிவ்ஸும் தான் சாகுறாங்க. ஸோ அந்த இடத்துல அதிகமா அட்டாக் பண்ணாதீங்க. நீங்க உடனே என்ன பண்ணுங்க, சமாதான ஒப்பந்தத்துக்கு எங்களோட வாங்க. சமாதான ஒப்பந்தத்தின் மூலமா மட்டும்தான் உங்களோட ஹாஸ்டேஜஸ நீங்க உயிரோட எங்க கிட்ட இருந்து மீட்டு கொண்டு போக முடியும். இல்லைன்னா உங்க மக்களோட பிணங்களை கூட எங்க கிட்ட இருந்து எடுத்துட்டு போக முடியாது. இப்படின்ற இந்த ஒரு மிகப்பெரிய அறிக்கையை இஸ்ரேலுக்கு எதிராக இன்னைக்கு விட்டுருக்கிறாங்க. இது மட்டும் இல்லாம நேத்து நார்த் காசால 2 மெர்கவா டேங்குகளை குறி வச்சு அழிச்சிருக்கிறாங்க பாலஸ்தீன விடுதலை அமைப்பு. நம்ம எல்லாருக்குமே தெரியும், உச்சகட்ட போர் நடந்துகிட்டு இருந்தது எப்போனா இந்த சீஸ்ஃபயருக்கு முன்னாடி. அப்போதான் இந்த மெர்கவா டேங்க் எல்லாம் இந்த யாசின் 105 அந்த ராக்கெட் லான்ச்சர் மூலமா அழிச்சுக்கிட்டு இருந்தாங்க. ஸோ இந்த ஒரு 70-80 நாளா இந்த மெர்கவா டேங்குகள் எதுவுமே அழிக்கப்படாம தான் இருந்தது. இந்த நிலையில தான் நேத்து 2 மெர்கவா டேங்குகளை அழிச்சிருக்கிறாங்க ஹமாஸ். ஒரு மெர்கவா டேங்க்ல மினிமம் 5 பேருன்னு இருந்தாலும் நேத்து 10 இஸ்ரேலிய துருப்புகள் கொல்லப்பட்டிருக்கிறாங்க. ஸோ எது எப்படி போனாலும் ரொம்ப நாள் கழிச்சு ஒரு சந்தோஷமான செய்தி வந்திருக்குது. ஹமாஸ் இன்னும் உச்சக்கட்ட பலத்தோட தான் இருக்கிறாங்கன்றது இதுல இருந்து தெளிவா தெரியுது. இன்னொரு மிக முக்கிய அதிர்ச்சி தகவல் ஒன்று வந்திருக்குது. என்னன்னா, ஹிஸ்புல்லாக்கள் இஸ்ரேல் கிட்ட சரணடைஞ்சிட்டாங்களா, நேத்து ஆயுதங்களை நாங்க கலைச்சிடுறோம் அப்படின்ற மாதிரி ஒரு அறிக்கை வெளியிட்டதா ஹெரைட்ஸ் பத்திரிகை நேற்று சொல்லியிருக்கிறாங்க. இதுல நம்ம உன்னிப்பா ஒண்ணு யோசிக்கணும். என்னன்னா, இதை ஹெரைட்ஸ் பத்திரிகை தான் வெளியிட்டு இருக்கிறாங்க, அல் ஜசீரா வெளியிடல. அல் ஜசீரா வெளியிட்டாங்கன்னா கண்டிப்பா அது ஒரு உண்மை தகவலா தான் இருக்கும். ஆனா ஹெரைட்ஸ் பத்திரிகை வெளியிட்டிருக்காங்கன்றப்ப இதுல எந்த அளவுக்கு உண்மை இருக்குன்றது தெரியல. ஸோ இதை பத்தி நம்ம ரிசர்ச் பண்ணி பாக்குறப்ப ஹிஸ்புல்லாக்கள் லெபனானோட பிரதமரா இருக்கிற ஜோசப் அவுன் அப்படின்ற அந்த நபர்கிட்ட நேற்று வந்து பேச்சுவார்த்தை நடத்தினதா சொல்லியிருக்கிறாங்க. என்னன்னா, இஸ்ரேல் வந்து நம்மளுடைய லெபனானுடைய பல பகுதிகளை பிடிச்சு வச்சிருக்கிறாங்க. அந்த பிடித்த பகுதிகள், அதாவது 1947 அப்புறம் லெபனான் கிட்ட இருந்தோம், காசா கிட்ட இருந்தோம், வெஸ்ட் பேங்க்ல இருந்தோம், நிறைய பகுதிகளை பிடிச்சு வச்சிருந்தாங்க. ஸோ இந்த நிலையில தான் நேற்று பேச்சுவார்த்தை நடத்தி என்ன சொல்லியிருக்கிறாங்கன்னா, இஸ்ரேல் நம்மளுடைய நிலப்பகுதி, அதாவது லெபனானோட நிறைய நிலப்பகுதிகளை பிடிச்சு வச்சிருக்கிறாங்க, அந்த பகுதிகளை நம்ம கிட்டே ஒப்படைச்சிட்டு போயிருந்தோம். இது மட்டும் இல்லாம நாலா பக்கமும் இஸ்ரேலுடைய படை வந்து நம்ம லெபனானை சுத்தி இருக்குது. ஸோ அந்த எல்லாமே அவங்களோட எல்லைக்கு போயிடணும். நம்ம லெபனான் எல்லையில இருந்து அவங்களோட இஸ்ரேல் எல்லைக்கு போயிடணும். இந்த மாதிரி பண்ணினாங்க அப்படின்னா ஆயுதம் சம்பந்தமா நாங்க பேசுறோம் இப்படின்ற இந்த தகவல் மட்டும்தான் அபிஷியலா ஹிஸ்புல்லாக்கள் வெளியிட்டு இருக்கிறாங்க. அதாவது ஆயுதங்கள் சம்பந்தமா நாங்க பேச்சுவார்த்தை நடத்த தான் தயார் அப்படின்னு தான் சொல்றாங்களே தவிர்த்து, நாங்க எந்த ஒரு நிலையிலையும் இஸ்ரேல் கிட்ட சரண்டர் ஆகுறோன்ற மாதிரி எந்த ஒரு அவங்க அறிக்கையுமே அவங்க சைட்ல இருந்து வெளியிடல. ஸோ இன்னும் மேலதிகமான உண்மையான தகவல்கள் எதுவுமே வந்த மாதிரி தெரியல. இன்ஷால்லா வந்த உடனே அதையுமே உங்ககிட்ட நான் வந்து பகிர்ந்துக்கிறேன். மேலும் ஹூதிகள் என்ன பண்றாங்க, இந்த போர் ஆரம்பிச்சதுல இருந்து அவங்களுமே ஒரு தனித்துவமான அட்டாக்கை வந்து அமெரிக்கா மேலேயும் இஸ்ரேல் மேலேயும் நடத்திக்கிட்டு இருக்கிறாங்க. ஸோ இந்த நிலையில தான் இவங்க நேற்று என்ன பண்ணியிருக்கிறாங்கன்னா, அமெரிக்காவுடைய MQ வகையான ட்ரோன், இது வந்து ஒரு ஆளில்லா விமானம். இது வந்து இந்த விமானத்தோட ஸ்பெஷாலிட்டி என்னன்னா, 50,000 அடி மேல வரைக்கும் போய் பறக்கும். அது மட்டும் இல்லாம 24 மணி நேரமும் இடைவிடாம பறக்கக்கூடிய திறன் உள்ளதுதான் இந்த ட்ரோன். இது மட்டும் இல்லாம இதுதான் அமெரிக்காவுடைய மிக வலுவான ஆர்டிபிஷியல் இன்டெலிஜென்ஸ் ட்ரோன். இதுதான் இதோட விலையுமே அதிக மில்லியன் பெறுமதி உள்ளது. மேலும் ட்ரோன்னு சொன்னா அது வந்து நம்ம சைஸுக்கு சின்னதா இருக்கும் அப்படின்னு கிடையாது. அந்த ட்ரோன் எப்படியுமே நம்ம மனிதர்களை விட 7 அடி 8 அடிக்கு மேல உயரமா இருக்கும். இவ்வளவு ஸ்பெசிபிகேஷன் இருக்கிற இந்த ட்ரோனை தான் இன்னைக்கு 3வது முறையா சுட்டி வைத்திருக்கிறாங்க ஹூதிகள். நம்ம போற ஆரம்பிச்சதுல இருந்து கிட்டத்தட்ட 3வது முறையா இந்த ட்ரோனை சுட்டி வீழ்த்தி இருக்கிறாங்க. ஸோ எது எப்படி போனாலும் அமெரிக்காவா இஸ்ரேலா நான் அடிக்கிறத அடிச்சுக்கிட்டே தான் இருப்பேன் அப்படின்னு ஹூதிகள் அவங்க சைடு ஸ்டாண்ட்ல தெளிவா இருக்கிறாங்க. ஸோ மேலதிகமான அவங்க எந்த அட்டாக்கும் பண்ண மாதிரி இன்னைக்கு பதிவு செய்யப்படலை. ஸோ இந்த தகவல் தான் இன்னைக்கு மிடில் ஈஸ்ட்டை சுற்றி வந்த வண்ணம் இருக்கு. எது எப்படி போனாலும் அந்த பாலஸ்தீன அப்பாவிகளுக்காக துவா செய்யுங்க. லெபனான் மக்களுக்காக, ஏமன் மக்களுக்காக, ஈரானுக்காக,
அனைத்து முஸ்லிம் நாடுகளுக்காகவும் துவா செய்யுங்க. இன்ஷா அல்லாஹ் பாலஸ்தீனம் வெற்றி பெறும் வரை, பாலஸ்தீனம் சுதந்திரம் அடையும் வரை என்னுடைய குரல் அந்த அப்பாவிகளுக்காக ஒலித்துக் கொண்டே இருக்கும். இன்ஷா அல்லாஹ். சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க பண்ணிக்கோங்க. இந்த வீடியோவை அதிகமான நண்பர்களுக்கு ஷேர் பண்ணுங்க. மேலும் இன்னொரு காணொளியில உங்களை சந்திக்கிறேன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.